எரிவாயு என்பது அவசியமான ஒன்றாக இருந்தாலும் மனிதன் உயிர் வாழ அடிப்படை ஆதாரமான உணவு உற்பத்தியை பாதிக்கும் வகையிலான அந்த எரிவாயு தேவை என்பது நமக்கு தேவையா என்ற கேள்வி நம் முன் எழுகிறது. தொடர்ந்து செய்தியாளர் சார்ல்ஸிடம் பேசலாம். சார்ல்ஸ், உணவு உற்பத்திக்கே ஒரு அபாயத்தை கொடுக்கக்கூடிய இப்படி ஒரு எரிவாயு திட்டம் குறித்து விவசாயிகள் என்ன சொல்றாங்க? திவ்யா, அதாவது முக்கியமாக ஏற்கனவே பழைய டெல்டா மாவட்டங்கள் என்பது மொத்தம் 23 லட்சத்திலேருந்து ஒரு 25 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் இந்த விவசாயங்கள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ தற்பொழுது 17லேருந்து 18 லட்சம் மட்டுமே இந்த 5 மாவட்டங்களில் தற்பொழுது நாம் பதிவு செய்துள்ள அரியலூர், கடலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்களில் இந்த பகுதிகளில் இப்போ விவசாய நிலங்கள் இருக்குது. இவை அனைத்துமே நிலத்தடி நீரை நம்பி, குறிப்பாக காவிரி நீர் என்பது அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் முறையாக அந்த பருவ காலங்களில் அவர்களுக்கு கிடைக்கப்படுவதில்லை. அதனால் முன்பெல்லாம் 3 முறை, அதாவது முப்பருவம் என்பது இருந்தது. அதன் பிறகு 2 பருவம், இப்போ தற்போது ஒரு பருவம் கூட அவர்களால் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் இது போன்ற மற்ற இந்த விவசாயத்தையே பாதிக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர், குடிநீரை பாதிக்கக்கூடிய மீத்தேன் திட்டம் என்பது ஏற்கனவே இருந்தது. இப்போ தற்போது ஷேல் எரிவாயு எண்ணெயும் இப்போ தற்போது வந்துள்ளது. இதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக சாமி நடராஜன் நம்முடைய இருக்காங்க. திவ்யா, அவரிடம் கேட்கலாம். சாமி நடராஜன், ஏற்கனவே மீத்தேனுக்காக விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் டெல்டா மாவட்டங்கள் போராட்டத்தை நடத்தி அதை ஓரளவு இப்போ தடுத்து நிறுத்திருக்கீங்க. இப்போ அடுத்ததாக ஷேல் எண்ணெய் எரிவாயு எடுக்கிறதுக்கு திட்டத்தை தீட்டி வராங்க. ஏன் இப்படி தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களே இது எல்லாத்தையும் செயல்படுத்தணும் இவர்கள் அனைவருமே இது தொடர்ந்து முனைப்பு காட்டுறாங்க? குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது போல் ஏற்கனவே காவிரி டெல்டா மாவட்டம் என்பது முப்போகம் சாகுபடி பண்ண பகுதி இன்றைக்கி ஒரு போகமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஆசியாவிலே நீண்ட நெடிய சமவெளி பாசன பரப்பை, சாகுபடி பரப்பை கொண்டது இந்த டெல்டா தான். இதில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுக்கணுங்கிற பேரில் இங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தை அழிப்பதற்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்பப்போது அதுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் முற்றிலும் அழிக்கக்கூடிய நிலைமை வரும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 125 கோடி மக்களுக்கும் உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய தரக்கூடிய விவசாயிகள், அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த தஞ்சை மாவட்டம், டெல்டா மாவட்டம் என்பது தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக போற்றப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தியில் இன்றைக்கும் 40லேருந்து 50% உற்பத்தியை பெருக்கி தரக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை எடுக்கிறங்கிற பேரில் இங்கே இருக்கக்கூடிய உணவு உற்பத்திங்கிற ஆதாரத்தை அளிக்கக்கூடிய ஒரு முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இப்போ தற்பொழுது இந்த எண்ணெய் வளங்களை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? இப்போ எப்படி, அதாவது இது எண்ணெய் வளம் இப்போ தற்பொழுது தேவைப்படுது இல்லை, நாளை இருந்த, அதாவது முக்கியமாக இப்போ உள்ள இந்த சூழ்நிலையில் இது தேவைதானே? இந்த எண்ணெய் வளங்களுடைய தேவை என்பது இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு, தேவைங்கிறது உண்மைதான். அதே நேரத்தில் ஒரு பெரும்பகுதி மக்களுக்கு பாதிப்பை உருவாக்கிட்டு உணவு தானியம் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த பகுதியில் தான் இதை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாட்டில் இன்னும் பல பகுதிகளில் இந்த மக்கள் தொகை நெருக்கம் இல்லாத பகுதியில், சாகுபடி நடக்காத பகுதிகளில் இது மாதிரி எண்ணெய் வளங்கள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி பகுதியில் எடுக்கணும். ஒரு திட்டத்தை கொண்டு வரதன் மூலமாக என்ன பயன் எவ்வளோ இருக்குது, பாதிப்பு எவ்வளோ இருக்குன்னு ரெண்டையும் சீர்தூக்கி பார்க்கும்போது இந்த பகுதியில் எடுத்தால் பாதிப்பு தான் அதிகம் இருக்குது. ஒன்று, உணவு உற்பத்தி பாதிக்கப்படுது. விவசாய நிலங்கள் பால்பட்டு விவசாயத்துக்கு லாயக்கற்ற மலட்டு நிலங்களாக மாற்றப்படும். இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். குடிநீர் இருக்க முடியாது. தொடர்ந்து பேசலாம். சாமி நடராஜன். ரமேஷ், இப்போ குறிப்பாக அதாவது ஏற்கனவே நீங்க இது தொடர்பாக மீத்தேன், அதாவது மீத்தேனுக்காக போராடி இந்த இதெல்லாம் இருந்திருப்பீங்க. இந்த மீத்தேனுக்கும் இப்போ உள்ள இந்த ஷேல் எண்ணெய் எரிவாயுக்கும் என்ன வித்தியாசம்? குறிப்பாக மீத்தேன் என்பது சுமார் ஒரு 600 மீட்டர்லேருந்து குறிப்பாக ஒரு 1500 இது போன்ற ஆழம் வரை உள்ளே பூமிக்குள் செலுத்தி அந்த மீத்தேன் வாயு எடுப்பாங்க. ஆனால் அதை விட இது அதிகமாக 2000 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர் வரை உள்ளே பூமிக்குள் உள்ளே அந்த குழாய்களை செலுத்தி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. என்ன மாதிரியான அச்சங்களையும் அந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தும்? ஏற்கனவே நம்ம மீத்தேன் திட்டம் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இதுவரைக்கும் அது ஒரு தெளிவான தீர்வை மத்திய அரசு, மாநில அரசு இதுவரை தெரிவிக்காத நிலையில் இப்போ இந்த ஷேல் கேஸ் எடுக்கிறதுக்கு 35 ஆழ்துளை சோதனை ஆழ்துளை குணர்கள் அமைக்குவதற்கான அனுமதி கோரியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இப்போ இது 9000, நீங்கள் சொன்ன மாதிரி 2000 அடி, 2000 மீட்டர்லேருந்து 3000 மீட்டருங்கும் போது கிட்டத்தட்ட 9000 அடிக்கு மேலே போர்வெல் பண்ணி அதுக்குள்ளே வெடிப்புகளை ஏற்படுத்தி ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் அந்த முறையில் வெடிப்புகளை ஏற்படுத்தி வெடிமருந்துகளையும் ஒரு 600 வகையான கெமிக்கல்ஸை உள்ள 200 கோடி லிட்டர் தண்ணியில் அனுப்பிச்சு அந்த பாறைகளுக்கு இடையே உள்ள இந்த ஷேல் கேஸையும் ஆயிலையும் வெளில எடுக்கும் பொழுது ஏன் இதை டெல்டா மாவட்டங்களை எடுக்கணும்னு இவ்வளோ முனைப்பு காட்டுறாங்க?
அது வந்து இப்போ டெல்டா மாவட்டங்களில் இருக்குங்கிறத இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தோழர் சொன்னது மாதிரி இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட், விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றக்கூடாதுங்கிறது நம்மளுடைய எண்ணம். ஷேல் கேஸ் எடுக்கிறதோ இல்லை ஷேல் ஆயில் எடுக்கிறத பற்றி நம்மளுடைய தவறான கருத்து எதுவுமே இல்லை. நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து தேவை என்பது நம்மளுடைய கருத்து. அதே சமயம் வந்து இந்த பகுதியில் இருக்க விவசாயிகளும், விவசாய பெருங்குடிகளும், விவசாய மக்கள், விவசாய கூலிகள்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை நிலை வந்து மாறக்கூடிய, இடம்பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம். திவ்யா, அதாவது குறிப்பாக விவசாயிகளாகட்டும், சமூக ஆர்வலர்கள் மற்றும் இது தொடர்பாக சட்ட நேரத்துக்கு முன்னாடியே பேசி, அதாவது அறிவியல் இயக்கத்தை சேர்ந்த சேதுராமன் இவர்கள் அனைவருமே பதிவு செய்வது, இந்த வளங்கள், அதாவது இயற்கை வளங்களை எடுப்பதில் நாங்கள் எதற்கும் எந்த தடையும் வந்து விதிக்கவில்லை. ஆனால் மக்கள் வாழக்கூடிய, அதாவது வாழ்வாதாரம், குறிப்பாக உணவு உற்பத்தி செய்யக்கூடிய இந்த டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து இது போன்ற, அதாவது ஏற்கனவே கச்சா எண்ணெய் எடுப்பதிலேயே அதிகமான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு ஓஎன்ஜிசி மூலம். இதற்கு அடுத்ததாக மீத்தேன் திட்டத்தை கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் கொடுத்து அதன் மூலம் போராட்டத்தை நடத்தி அதனை இப்போ தற்பொழுது வந்து தற்காலிகமாக தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்ததாக இப்போ ஷேல் எண்ணெய் எரிவாயும் எடுக்கப் போகிற என்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து மத்திய அரசு கொண்டுள்ள நிலையில் இதற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும், டெல்டா மாவட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் இந்த ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகளோட எண்ணமாக இருக்கு. இதற்கு உடனடியாக தமிழக அரசு விரைந்து மத்திய அரசிடம் வற்புறுத்தி இந்த திட்டத்தை டெல்டா மாவட்டங்களில் கொண்டு வரக்கூடாது என்ற கருத்தையும் அவங்க பதிவு செய்கிறாங்க. திவ்யா.